வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேர்களே. இன்றைக்கும் வந்து மொட்டை மாடிக்கு யார் வந்துக்கிறான்னா பைக் பிரசாத் வந்துருக்காரு. சரி, இன்றைக்கி என்ன அரசியலில் ஃபஸ்ட்டு ஃபோனை சைலண்டில் போட்டிங்களா? ஃபோன் இல்லை, ஃபோனு கையில் இல்லை. சரில இன்னும் இல்லை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும்னு தமிழ்நாட்டு மக்கள் வந்து காத்திருந்து வாக்களித்தாங்களோ. ஆனால் மெட்ரோல் போயிட்டுங்கிறாரு அவர். இல்லை, அந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்குது. நல்லது தான் சொல்கிறாரு. எந்த அளவுக்கு காத்திருந்தாங்களோ அதே அளவுக்கு இன்னொரு விஷயத்துக்காகவும் காத்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். என்ன, எதுக்காக? செந்தில் பாலாஜி அவருடைய கைதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பல விஷயங்களில் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ அவர் வீட்டில் ஒரு ரைடு நடந்திருக்கு. இனிமேவாவது அவர் கைது செய்யப்படுவாரா? பல ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது. 4 மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை நடந்ததாகவும் சொல்லப்படுது. என்ன நடந்துச்சு சொல்கிறேன். ஆக்சுவலாக செந்தில் பாலாஜி அவர்களை வந்து முன்னாடியே வந்து கைது செய்யப்பட வேண்டியது. அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்த இயக்குனர் அவர்கள் வந்து தகவல் கொடுத்து தப்ப வைத்து விட்டார். ஏவா வேலு, செந்தில் பாலாஜி அவங்களாம் தப்ப வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்தது. ஸோ இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 41 இடங்களில் சோதனை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக வந்து நடத்தப்பட்டிருக்குது. சரி, இது மகேஸ்வரி அவர்கள் தான் வந்து இப்போ இயக்குனர் அப்படின்னு நினைக்கிறேன். மகேஸ்வரி அவர்கள் அவங்க தான் வந்து அவங்க தலைமையில் தான் வந்து நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து முக்கியமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த இடத்துல என்னென்னா, ஏற்கனவே இந்த டாஸ்மாக் ஊழல் பற்றி அந்த வழக்கு விசாரணை வந்து ஏற்கனவே ஈடிக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இப்போ திரும்பவும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கையில் எடுத்து செந்தில் பாலாஜியோட இடம் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட 41 இடங்களில் வந்து சோதனை செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் டாஸ்மாகோட இயக்குனர் பேர் வந்துட்டேன், அவரோட வீட்லேயும் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இன்னும் பல பேர் வீட்டில் வந்து சோதனை பண்ணிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அதெல்லாம் முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து வழக்கு பதிஞ்சு எஃப்ஐஆரில் வந்து அவர் பேர் இருக்குது. முன்னாள் டாஸ்மாக் இயக்குனர் இருக்கார்ல, அவரோட பேரும் வந்து அதில் இருக்குது. இதுதான் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். என்னென்னா, அவங்கள்ட்ட ஏற்கனவே ஈடிக்கிட்டே சில டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் வந்து இது வரைக்கும் யாருமே இதை வந்து சொன்னதே இல்லை. ஈடி வந்து டாஸ்மாக் சம்மந்தமான வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்களே, அந்த வழக்கில் ஸ்டாலின் அவர்களோட பேரும் உதயநிதி அவர்களோட பேருமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் அங்கே நிதி ஆயோக் வந்து கூட்டத்துக்கு போனதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, அப்போது தன்னோட பேரும் அதில் வந்திருக்கு, தன்னோட மகனோட பேரும் வந்திருக்கு. இதில் வந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் மூலமாக தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறவே இல்லை. அந்த டைமில் பெரிய விமர்சனம் ஆச்சு. தன்னுடைய மகனுக்காக கொள்கையை விட்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. பெருசாக விமர்சனம் வந்தது. இப்போ வந்து இவங்களை இங்கே குறிய வச்சா இந்த பணம் வந்து எங்கெங்கே போயிருக்கு, யார் யார்கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் இதில் என்ன பார்க்குதுன்னா, அந்த ஈடியோட அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டாஸ்மாக் மூலம் வந்த பணம் திமுகவோட தலைமைகளுக்கெல்லாம் வந்து போயிருக்கு, அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணிட்டா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருந்து அதோட தொடர்ச்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். ஈடி வந்து நாளைக்கு விசாரணை செய்யுமா செய்யாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஏன்னா தற்பொழுது திமுக பாஜகவுடன் ஓரளவு இணக்கமாக போயிட்டுருக்காங்க. அந்த ஃபேர் லிமிட்டேஷன் அதுக்கப்புறம் இன்னும் சில மசோதாக்கள் வந்து ஒன்று நடுநிலை வைப்பார்கள் அல்லது எதிராக வாக்களிக்க வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் கற்றுக்கொண்டு நாளைக்கு வந்து நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சாலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, காங்கிரஸ் கூட இவ்வளோ நாள் இருந்தாங்க, இப்போ காங்கிரஸ் கூட இல்லை. ஸோ நேஷ்னல் இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் லெவலில் வந்து யார் கூட வந்து திமுக கூட்டணி வைக்க போகிறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி ஏற்படுத்திருக்கு. ஆமாம், ஓகேங்களா? நீங்கள் வச்சா காங்கிரஸ் கூட வைக்கணும், இல்லை பாஜக கூட வைக்கணும். இவர்கள் தான் வந்து இரு பெரும் துருவங்களாக இப்போதைக்கு வந்து இந்தியாவில் இருக்காங்க. அப்போது இவங்க யார் மேலே வைக்க போகிறாங்க, யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க? அதிமுகவோட. அதிமுகவுக்கு நேஷனல் பாலிடிக்ஸில் என்ன வேலை? பிரதமர் எலெக்ஷனுக்கு சொல்கிறேன். பிரதமர் எலெக்ஷனுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 2029 வருது. அப்போ நீங்கள் வந்து யாருக்காவது ஓட்டு போட்டு ஆகணும், யாராவது எங்கள் பிரதமர் வேட்பாளர் நீங்கள் சொல்லணும். அப்படி வந்து நீங்கள் யாரை சொல்ல போகிறீங்க? ராகுல் காந்தி சொல்ல போகிறீங்களா? உங்களை பாதியிலே வந்து காட்டி விட்டார், பச்சா காட்டி விட்டு போனார். அவர் சொல்ல மாட்டேங்க கண்டிப்பாக. அப்போ வந்து நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்களை ஆதரிக்கணும். அதான் அதிமுகவோட கூட்டணி வச்சு பிஜேபி, நாங்கள் அதிமுகவோட தான் கூட்டணி வச்சு நாங்கள் வந்துட்டு இதை நேஷனல் பாலிடிக்ஸில் போகிறோம், பிஜேபி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. புரியுதா? புரியுது. அதிமுக தெரியல, அது ஒர்க் அவுட். சரி, அப்போ வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம். அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சா அதிமுகவோட எதிர்காலம் என்ன?
அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ என்ன இருக்கு? இப்போ அதிமுகவோட எதிர்காலம் என்ன இருக்கு? இல்லை 40 சீட்டு வாங்கினாங்க, நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அதிமுகவையும். நாம் வந்து யாருமே குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு இந்த 2026 தேர்தலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஓகே ஓகே. ஏன்னா 2 சீட்டுக்கெல்லாம் வெற்றி, 2 சீட் தான் மொத்தமாக 234 தொகுதியில் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க. ஓகே. அப்படி இருந்தும் திரும்ப ஆட்சியை பிடிச்சாங்க. அதிமுகவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. திடீர்னு வந்து மேலே வரலாம், கீழே போகலாம், நமக்கு தெரியாது. ஆமாம், பெரிய ஒரு கட்சி வேற உருவெடுத்துக்கிட்டு இருக்கு, தனுஷ் அவருடைய கட்சி. நம்ம சாதாரணமாக இட போடக்கூடாது. நீ பாரு, அப்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அரசியலே வந்து பல துண்டுகளாக வந்து உடையிற மாதிரி இருக்குது. திமுக, அதிமுக, விஜய், தனுஷ், அண்ணாமலை, புது புது பிளேயர்ஸ் வராங்க. இந்த புது புது பிளேயர்ஸ் ஏன் வராங்கன்னா, விஜய் அவர்களுக்கு அந்த இந்த வாக்கை வந்து உடைக்க தான். அது வந்து தனி பாலிடிக்ஸு, அதை நம்ம அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கூடிய விரைவில் வந்து கைது செய்யப்பட்டாலும் படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கைது எதை எதிர்கொண்டு இருக்கும், இது எதை நோக்கி இருக்குன்னா, இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வந்து செந்தில் பாலாஜி. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவரை வந்து தடுத்து நிறுத்தணும், அவருக்கு வந்து ஒரு வளையம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது ஒரு அரசியல் பழிவாங்கல் இல்லையா? சரி, இந்த கேள்வி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாங்க. ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணும்போது இது வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வந்து கபில் சிபலோ இல்லை வேறு யாரோ வைக்கிறாங்க. வைக்கும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சரி இது வந்து பொய் வழக்காக இருக்கலாம், அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாம், ஆனால் இந்த வழக்கு வந்து எங்ககிட்ட வந்திருக்கு, இதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன, நாளைக்கு உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது, இந்த விஷயம் உண்மையாக நடந்திருக்குன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து நீதிமன்றம் வந்து எழுப்பியது. சரி, விசாரணை நடக்கட்டும், இப்போ கைது செய்யப்பட்டார்கள், ஜாமீன் கேளுங்க, நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம். ஒருவேளை வந்து நீங்கள் நிரபதியாக இருந்தால் உங்களுக்கு அது பொலிட்டிக்கல் மைலேஜ், இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை தெரிஞ்சிடும். அதுக்காக வந்து இது நாங்கள் பழிவாங்கும் நடவடிக்கை, அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கேஸை குவாஷ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து திமுக காப்பாற்றுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாளையங்கோட்டை சிறையில் வந்து கம்பி எண்ணி கொண்டு இருக்கிறார். அவரையே வந்து இன்னும் காப்பாற்றாமல் இருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜி ஏற்கனவே காப்பாற்ற முடியாமல் வந்து 2 ஆண்டுகள் அந்த காலம் இருந்தார் சிறையில். இப்போ இந்த விஷயத்தில் வந்து காப்பாற்றுவாரா, இல்லை அவர் பிஜேபிக்கு போய் அவர் தன்னை காப்பாற்றிக்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான நேரங்களில் வந்து திமுகவில் ஒரே ஒரு அமைச்சர் தான் வந்து, முன்னாள் அமைச்சர் தான் சிறப்பாக செயல்படுறாரு. தாவேக்கு ஆட்சிக்கு வந்துச்சு, இனிமேல் வந்து நம்ம அமைதியாக இருக்கணும், எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அமைச்சர் தான், முன்னாள் அமைச்சர் தான் இருக்கார். யாரும் சொல்லாது. யாரு? இவரா? கே நேரு அவர்கள் இப்போ வந்து ஏவா வேலு வந்து சிங்கப்பூருக்கு போனார். ஆமாம். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, மார்கண்டேயன் கைது, சேகர் அவர்கள் மேலே வந்து சிபிஐ அந்த ஆம்ஸ்டாங் வழக்கை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் மாதிரி நிறைய அலிகேஷன் இருக்குது. அந்த டிஎல்ல ஒரு பள்ளிக்காரனில் வந்து ஒரு வீடு கட்டினாங்கல்ல, ஆமாம், அந்த வீடை வந்து தடை செஞ்சாங்க. அது சம்மந்தமாக விசாரணை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து பல முனைகளிலிருந்து அவரை நோக்கி வந்து பாயுது. இந்த மாதிரி ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எம்எல்ஏ மீதும் சொல்கிறாங்க. ஆனால் நேரு அவர்கள் தான் ஒரு முக்கியமான அமைச்சர் அந்த திமுக கவர்மெண்ட்டில். ஆனால் அவரை வந்து தாவேக அரசு வந்து எதுவுமே பண்ணலை. அவரும் தாவேக அரசை எதிர்த்து எதுவும் பேசல. ஆமாம். அது என்ன காரணம்? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்க, நான் அவங்க எதுவும் பண்ணல தம்பி, நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நேரு அவர்கள் போகிறதா நான் பார்க்குறேன். அதை தாண்டி இப்போ ஒரு திருவெரும்பூரா ஒரு மகேஷ் அவர்கள் நின்னார்ல. ஆமாம். இப்போ மகேஷ் அவர்கள் வந்து திருவெரும்பூரில் நிற்கிறாரு. அவருக்கு எதிராக திமுகவை சேர்ந்த ஒருத்தவரே டிவிஐக்கு அனுப்பியிருக்காரு நேரு அவர்கள். இல்லை, அது ஒரு ஒப்பந்தம்னு சொன்னாங்க. பிஜேபி வந்துட்டு ஒப்பந்தம்லாம் இல்லை, வேற. மகேஷ் அவர்களை வந்து தோக்கடிக்கணும். மகேஷ் அவர்களை தோக்கடிக்கணும்னா திமுகவில் இருக்கவங்க ஒருத்தவங்களால தான் முடியும். அப்போ திமுகவில் யார் செல்வாக இருக்குதா? அது நம்மளாக இருக்கணும். நம்ம 2 பேரும் சண்டை போட்டு நீ வெளில போ. நீ வெளியே போன பிறகு திருவெரும்பூர்ல நில்லு, டிவிகேல ஜாயின் பண்ண, நீ வின் பண்ணுவ, மகேஷை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேருவா பண்ண ஒரு பிளானா நிறைய பேர் சொல்றாங்க. அதான் நல்ல பிளான் அது. இப்போ மகேஷ் அவர்கள் தோல்வியை சந்திச்சிட்டாரா, நேரு வின் பண்ணிட்டாரா? இப்போ யார் திருச்சி இல்லை, ஆனால் நேரு அவர்கள் தான். இப்போ நேரு அவர்கள் வந்து அங்கே எப்படி அவர் நினச்சதை சாதிச்சிட்டாரு. அவர் நினச்ச ஒரு ஆளும் வந்து டிவிகேல திருவெரும்பூரில் ஆச்சிட்டார். அதுவும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் டிவிகே சார்ந்ததாக இருந்தாலும் முன்னாடி வந்து திமுகவில் இருந்தார்ல, அவர் நினச்சதை சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அமைதியாக இருந்துடணும். இந்த டிவிகே அரசை வந்து கவிழ்க்க போகிறோம், அதுக்கப்புறம் இந்த அரசுக்கு எதாவது பேச போகிறோம், நாங்கள் பண்ண போகிறோம், இந்த அரசியல் இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா, இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே பாஞ்சதில் வழக்கு, அந்த மாதிரி வழக்கு பாயும். இன்னொரு விஷயம் இருக்குது, நேரு அவர்கள் மேலேயும் தான் இருக்குது இடி வந்து விசாரணை, அந்த ஜாப்
ஆமா வழக்குகள் ஸ்கேமா இருக்குல்ல, அது சம்மந்தமாக ஏன் வந்து தமிழக அரசு தொடவே இல்லை? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை யார் வந்து அட்டாக் பண்றாங்களோ ஒரு மாதிரி பேசுறாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம முடிப்போம், இவங்கள பொறுமையா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. அதான் நம்ம உரிமையா பார்க்கும்போது எடுத்துக்கலாம்ல. அப்படிதான் இருக்கு. தம்பி அனிதா நான் வந்து தம்பி இந்த அனிதா ராதாகிருஷ்ணன், இது அப்புறம் வந்துட்டு இவங்க இந்த செந்தில் பாலாஜி, அப்புறம் யாரு சங்கர், போக்குவரத்து துறை முன்னாள் அமைச்சர் எஸ் சங்கர், அவரை இப்ப காணோம் பாத்தீங்களா ரொம்ப நாளா. ஆமாம் ஆமாம், தொடக்கத்தில் பேசினா அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. ஆமா அவர் வந்துட்டு வேல்முருகனோட இடத்துக்கு போகணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாரு. ஆஃப் பண்ணி வேல்முருகனார், சாரி வேல்முருகன் வேலு இல்ல இல்ல நம்ம முன்னாள் பொதுச் செயலாளர் டிஎம்கேவோட துரைமுருகன், சாரி துரைமுருகன் அவரோட இடத்துக்கு போய் உட்காரணுன்றக்காண்டி தான் பின்னாடி இருந்து கத்துனாரு. ஆ ஆனா அவரை வெளியே அமிச்சிட்டாங்க. வச்சுட்டாங்க. சரி, வேற என்ன விஷயங்கள் இருக்கு? வேற என்ன விஷயம், பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பேசாம நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? குளத்தூர்ல வந்து இவிஎம் மிஷினை வந்துட்டு இது என்ன மிஸ்டேக் இருக்கா அதை சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா தெரியாதா? பண்றாங்க, நானும் நியூஸ் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி பண்ணி சொல்லுங்க. சீட்டு அதாவது அந்த ஓட்டை வந்து சீட்டில் போகும்போதே ஒன்று ஒன்றா எண்ணி பார்ப்பாங்க. ஆமா அது கம்ப்யூட்டர், ஆமா டக்குன்னு எண்ணிடலாம், தப்பு நடக்கான வாய்ப்பும் இருக்காது. அந்த மாதிரி அத்தனை ஓட்டு டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே வந்து அவர் குளத்தூர்ல வந்து தோத்தாரு, அதுவே வந்து செட்டிங் பண்ணி தான் வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஜெயலலிதா அவர்களே வந்து இறங்கி வந்து இல்லை கொடுத்துருங்க அவரே வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி துரைசாமி அவர்களுக்கு சொன்னதா சொல்றாங்க. அந்த வழக்குமே இன்னும் போயிட்டு இருக்கு. ஆமா போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா கள்ள ஓட்டு போடுறதே வந்து திமுக தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? அவங்களே போய் மிஷின்ல ஏதோ ரிப்பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கா அரசியல்வாதினா அரசியல் கத்துக்குன்னா வந்து திமுக தான். அப்படியே வைப்ரண்டா இருப்பாங்க, எங்க கட்சி, எங்க கொள்கை, எங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க கள்ள ஓட்டு போடுறாங்களோ நல்ல ஓட்டு போடுறாங்களோ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும். இல்லை இந்த ஐடியா யார் கொடுத்ததுன்னு தெரியல. இவிஎம் மிஷின் தான் தலைவா மிஸ் ஆயிருக்கு, அதை நம்ம பண்ணிட்டோம்னு குளத்தூர்ல நீங்க ஜெயிச்சிருவீங்க, மறுபடியும் சட்டமன்றத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு யாரோ ஒரு ஆள் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஆட்சியில் இருக்கும்போது ஐடியா கொடுத்து இப்போ வீட்டில் இருக்காரு, மறுபடியும் மிஷினை செக் பண்ணுங்கன்னு ஒரு ஆள் ஐடியா கொடுத்து பாவம் அவங்க ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு இப்போ நம்ம வந்து எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் எழுதிட்டு மறு கூட்டம்லாம் இருக்கும், ரீகால்குலேஷனா. இன்னைக்கு ஒரு சிக்னேச்சரை பார்க்கலாம்னு நினைக்கிறேன், எப்படின்னு வரல. அவர் எதிர்த்து போட்டிக்கிட்டா விஎஸ் பாபு தான். அவரு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கறதா வந்து எதிர்பார்த்தாரு போல, ஆனால் அவர் கொடுக்கவே இல்லை. ஆனால் அவர் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்? ஆமாம், சிதைச்சுட்டார். ஒரே ஒரு இதில் வந்து ஒரு தலைவரையே சிதைச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் வரலாற்று படைச்சிருக்காரு, ஒரு எதிர்கட்சி தலைவரே வீழ்த்தி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லை தான். அடுத்தது என்ன விஷயம் இருக்கிறதா நீங்கள் தான் சொல்லணும். டாஸ்மாகை தனியார் மயமாக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது. ஆமாம், இதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். உங்களுடைய நிலைப்பாடு என்ன தனியார் மயமாக்குறதை பற்றி? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 50-60 பேர் கிட்ட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்து அப்போலாம் வந்து நான் குடிக்கிறேன்னு சொன்னால் வந்து அசிங்கமாக பார்ப்பாங்க, இப்போ குடிக்கல அப்படின்னு சொன்னால் வந்து அசிங்கமாக பார்க்குறாங்க. ஓகே, அது வந்து ஒரு சோஷியலைஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய காசுக்கு தரமாக மதுக்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தரம் வாய்ந்ததாக நல்ல ஒரு பிராண்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுதான் உண்மை. ஆமாம், இங்கே வந்து ஒரு மாவீரன் மாதிரியான மட்டமான சரகுகள்லாம் வந்து இங்கே கிடைச்ச பூமி இது. மாவீரன் ஒன்று இருக்கா? வீரன் நினைக்கிறேன், வீரன் மாதிரியான சரகுகள் வந்து கிடைச்சது. அப்படியே வீரன் எப்படி சுத்துவான் அந்த மாதிரி சுற்றி அடைக்கவே அடியும். இல்லை, நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன். இந்த டெத்துக்குலாம் போகும்போது ஐயா இந்த சரக்கை வேணான்ட்டு போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஆமாம், இல்லை சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும்னா தனியார்கிட்ட போனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குமோ. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து எப்படி கவர்மெண்ட்டு மூலமாக ஒரு விஷயம் செய்யும்போது அலட்சியமாக செய்வாங்க, பொறுப்பற்ற முறையில் செய்வாங்க. தனியார் மூலம் அதை செஞ்சால் வந்து நம்ம கேள்வி கேட்கலாம். இப்போ அரசை பார்த்து கேள்வி கேட்க முடியாது, ஒரு பெரிய இயந்திரம். இப்போ 10 ரூபா வந்து வாங்குறாங்க டாஸ்மாகில், அதே நம்மளால் கேட்டு தடுத்து நிறுத்த முடியல. அத்தனை வீடியோக்கள் வெளில போடுறது, அத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இருந்தாலும் தடுத்து முடியல. ஆனால் இதில் போய் நீங்கள் தனியாரில் வந்து கேட்கலாம், தைரியமாக போய் கேட்கலாம். ஆமாம், நம்மளோட இது இருக்குல்ல. நான் வந்து ஒரு கோரிக்கை தான் வைப்பேன் அது சம்மந்தமாக. ஏன்னா உங்களுக்கு வந்து வெளி மாநிலங்களில் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வெளிநாட்டிலேருந்து மது எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆமாம், ஆனால் வெளி மாநிலத்துலேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு மட்டமான
ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. அதுனா லாஜிக்கு. நான் ஃபாரின்லேருந்து வந்து சரக்கு எடுத்துகிட்டு வரேன், ஆமாம். ஓகேவா, அதை யாரும் பிடிக்க மாட்டாங்களாம். ஆனால் நான் பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் பிடிப்பாங்களாம், பெங்களூர்லேருந்து எடுத்து வந்தால் பிடிப்பாங்களாம், ஆமாம். நீங்கள் கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் பிடிப்பாங்க. இங்கே பாண்டிச்சேரியில் பிடிக்கிறது தானே எடுத்துகிட்டு வரேன், என் ஓன் யூஸுக்கு. அப்படி இல்லை, பாண்டிச்சேரியில் விலை கம்மியாக இருக்குது, விலை கம்மி, தரம் நல்லா இருக்குது. தரம் நல்லா இருக்கா? அது தரம் தான் முக்கியம். சரி, தரம் நல்லா இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. மேன்ஷன் ஹவுஸ்னு ஒரு மதுபானம் இருக்குது. அந்த மதுபானம் வந்து தமிழ்நாட்டில் வாங்கினீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், ஓகே. பாண்டிச்சேரியில் வாங்கினா வேறு மாதிரி இருக்கும் அதோட குவாலிட்டி. அதான் சொல்கிறேன், இங்கே விலையும் கம்மியாக இருக்குது, தரமாகவும் இருக்குன்றீங்க. ம் இங்கே இருக்க அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தான் அந்த ஆலையை வச்சுருக்காங்க. ம் நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து விலையை கம்மியாக குடிச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து சப்ளை ஆகாதுல்ல உங்களுக்கு. இப்போ நீங்கள் தரமாக தரணும்ல, ஒரு பொருள் எங்கே தரமாக கிடைக்குதோ காசு தான் சம்பாதிக்க முடியும், தரமாலாம் உங்களுக்கு தர முடியாது. இங்கே என்னென்ன தரமாக இருக்குது? இல்லை தான் நான் சொல்கிறேன், இவங்க மாற்றம் சொல்கிறாங்கல்ல, ஆமாம், டிவிக்கு தனியாருக்கு வந்து போகுது, அதனால் சொல்கிறேன். இல்லை, இப்போ 2004 தானே வந்துச்சு இந்த டாஸ்மார்க் வந்து அரசு கையில் எடுத்தது. 2004க்கு முன்னாடி வந்துச்சு. அந்த மிட்டாஸ் வந்து கையில் அவங்க சசிகலா வாங்கினாங்கல்ல, ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அது மொத்தமாக வந்து கவர்மெண்ட்டே நடத்திட்டாங்க. ஆமாம். நடத்திக்கிட்டு மிட்டாஸ்லேருந்து நிறைய சரக்கு வாங்க ஆரம்பிச்சு. இது வந்து பெரிய எதிர்ப்பு வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் எதிர்ப்பு வருமா அப்படின்னு வராது, தெரியல. எதிர்ப்பு வராது. ஏன்னா வந்துட்டு அரசு வந்துட்டு இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு நான் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அரசு வந்து சாராயம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயோட 2 கட்சியிலும் பண்ண முடியாததை வந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவருக்கு பேர் தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் நிறைய சிக்கல்களும் இருக்குல்ல, நிறைய அதிக விலைக்கு விற்கிறதும் இருக்குது, தனியார் மயமாக்குதல்ல. தனியார் அதிக இப்போ தனியார் மயம் ஆயிடுச்சு அப்படின்னா மதுபான கூடங்களில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா காசு வச்சு இல்லை அப்படி வைக்க மாட்டாங்க. நம்ம கேட்கலாம், ஓகே, நீ வந்து கேஸ் போடலாம். இப்போ கவர்மெண்ட் எடுத்து கேஸ் போடுறது கஷ்டம், ப்ரைவேட் எடுத்து ஈஸியாக கேஸ் போட்டுடலாம். அது மாதிரி ப்ரைவேட் வந்து கரெக்டாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டாங்க, ஓகேவா. அவங்க வந்து கரெக்டாக வந்து குவான்டிட்டி எல்லாமே கொடுத்தாகணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து எடுத்தோடனே ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் வந்து நிறைகள் குறைகள் இருக்கும், அதன் பிறகு எல்லா மாவட்டத்திலையும் வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதே மாதிரி வந்து இந்த கேரளா, கர்நாடகாலாம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நான் வந்து சமூக ஊடகங்களை பார்த்தேன், என்ன சரக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அதை கொடுத்துருவாங்களாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு பிராண்டு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பிராண்டை கொடுத்துருவாங்களாம். ஆனால் இங்கே இருக்கிற டாஸ்மார்க்கில் போய் நீங்கள் கேட்ட சரக்கு கிடைக்காதான். ஏதோ ஒரு பீர்னா 2 வகை தான் வச்சுருப்பாங்களாம், அதுவும் அங்கே இருக்கிறதா கிடைக்கும், மட்டமாக இருக்கும். இப்போ தனியார் மயமாக்குனாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சரக்கு கிடைக்கும். அதனால மதுப்பிரியர்களே தனியார் மயமாக்குதல் வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயம், உடல் நலத்திற்கு நல்லது. ஆக்சுவலாக மட்டமாக இருக்குது. சரி, இது வரைக்கும் வந்து நம்ம ரொம்ப திட்டோம். ஸோ அதன் பிறகு வந்து மத்திய உயர்நீதிமன்றம் அந்த 31 பேருக்கு வந்து அரசு பண்ணி கொடுத்தாங்கல்ல, அது வந்து தடை வந்து சொல்லிட்டுருக்காங்க, செல்லாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறாங்க? அது வந்துட்டு நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 14 ஆர்டிக்கிள் 16 2 இதை வந்து மேற்கோள் காட்டி அவங்க அதை சொல்லியிருக்கிறதா பார்க்குறான். அவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரில, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துருக்காங்க, ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கூட வேலை கொடுத்துருக்காங்க கேள்விப்படுது. அது மட்டும் இல்லாமல் சும்மா இதுக்காக சொல்கிறேன், இந்த லாக்அப் மரணத்தில் இறந்தப்போ வந்துட்டு ஒரு அரசு வேலை கொடுத்தாங்க, சாத்தான்குளம் குடும்பத்துக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஏன் இதுக்கு கொடுக்கல? இல்லை இது அதான் கரெக்டு தான். இப்போ சாத்தான்குளத்தில் அவங்க ஃபெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் அவர்கள் இறந்தபோது கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா அவங்க 2 பேர் தான் சம்பாதிக்கிறவங்க வீட்டில். ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்போ இவங்களுக்கு எங்கே பொழப்புக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அரசு. ஓகே. ஆனால் அதில் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு 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 காவல்துறை சம்மந்தப்பட்ட ஒரு மரணம், லாக்அப் மரணம் வச்சுங்க. ஆனால் இது வந்து ஒரு கட்சி கூட்டம் நடக்கும்போது அங்கே ஏற்பட்ட ஒரு விபத்து, அதில் இறக்குறாங்க. இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட குடும்ப உறுப்பினர்களை சம்பாதிப்பவர்களை வந்து இழந்திருக்காங்க. அப்படி இழக்கும்போது அவர்கள் குடும்பத்துக்காக உழைத்தார்கள், குடும்பத்துக்காக உழைக்கும்போது அவங்க பாதியிலே வந்து இறந்துட்டாங்கும் போது அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காகவாவது நாங்கள் வந்து இந்த அரசு வேலையை குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக வந்து அந்த கூட்டத்தில் இறந்த ஒரு இறந்த ஒய்ஃபு பசங்களாம் இறந்துச்சு. அவர் வந்து ஏற்கனவே டாஸ்மாகில் வேலை செய்கிறாரு. அவருக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையில் வந்து வேலை கொடுக்குறாங்க. வேலை கொடுக்கும்போது இப்போ வந்து நீதிமன்றம் தடை போட்டுச்சா, டாஸ்மாகில் வேலை போட்டுச்சா ஏற்கனவே, இப்போ இந்த வேலையும் போயிடுச்சு, இப்போ வேலை இல்லாமல் இருக்கார். ஸோ ஏற்கனவே வந்து நிறைய பேர் தனியாரில் வேலை செஞ்சுருப்பாங்க, அந்த வேலையை வந்து விட்டுட்டு இப்போ கவர்மெண்ட் வேலை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்திருப்பாங்க. இப்பயும் வந்து வேலை போயிடுச்சா, அப்போ அதுவும் கிடைக்காம இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது தொடர்பான வழக்கில் வந்து
அவர் தமிழக அரசு டிவிகே கவர்மெண்ட் வந்து மேல்முறையீடு போகும் உச்சநீதிமன்றத்துக்கு. உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கருணை அடிப்படையில் வந்து வேலை கொடுக்கறது வந்து காலங்காலமாக இருக்குது. ஆனால் இதுலேயும் வந்துட்டு அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ அரசியல் ரீதியாக நான் விட்டுறேன். இப்போ வந்து இப்போ சில அப்பெல்லாம் இருக்கும், எங்கள் அப்பா இருந்துட்டான்னா பையனுக்கு வந்து வேலை ஆமாம் அப்படின்னு சொல்லி அது எதன அடிப்படையில் கொடுக்கப்படுது? கருணையான அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது. ஆமாம். ஓகே, அது 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 இன்னுமே சில இடங்கள்ல இருக்குது, அதுக்கு முன்னுரிமை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சங்கர் சார் அப்படி தானே வேலை வாங்கினார். ஆமாம் ஆமாம். அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏன் வந்து அது சூட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இது இல்லை, இது அரசியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட இந்த விஷயம் எப்படி போய் சேரும்? டிஎம்கேனால தான் வந்துட்டு உங்களுக்கு வேலை போயிடுச்சு. அதுலேயும் சீமான் அவர்களை வேற சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சீமான் அவர்களின் வழக்கறிஞர் கட்சியின் சார்பாக தான் வழக்கறிஞர் வந்து வழக்க போட்டிருக்காரு. ஓகே, அப்போ இவங்க எல்லாத்தையுமே வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? வேலை கொடுத்துட்டு இறந்துட்டாங்கப்பா, அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துச்சு அரசு, அது திருப்பி இப்படி பண்ணி இப்படி மாற்றிட்டாங்களே அப்படின்னு பொதுமக்கள் எப்படி நினைப்பாங்க அந்த விஷயத்த? புரியல. இல்லை, ஒரு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து கருணை அடிப்படையில் வந்து தாவேக அரசு வந்து வேலை கொடுத்துட்டாங்க, திருப்பி கொடுத்தவங்களுக்கு வந்து திருப்பி வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு இந்த மேல்முறையீடு செஞ்சவங்க இவங்களெல்லாம் வந்து எப்படி பார்ப்பாங்க அரசியல் ரீதியான்னு கேட்குறேன். யார் பாப்பா? இவங்க மக்களா? வேலை இழந்தவங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து நாம் தமிழர் கட்சி மேலே வந்து எப்பொழுதுமே மக்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. அவர் ஜெயிக்கிறாரோ துவாகுறாரோ அதெல்லாம் தாண்டி அவரை வந்து பார்க்குற விதமே வேறு. அவர் ஏதோ தனியாக பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு, அவர் யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு இமேஜ் அவருக்கு இருக்குது. இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏதாவது காசு கொடுக்க போகிறாங்களா? இல்லை. கட்சி சார்பாக கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இல்லை வேலை வாங்கி தர போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ இந்த வழக்கு மட்டும் ஏன் போடணும்? ஆமாம், உங்களால் முடியல. இப்போ சரி, உயர்நீதிமன்றம் வந்து தடை வச்சுட்டாங்க, அது நியாயமாகவே இருக்கட்டுமே. இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் சோறு போடுவா? நாம் தமிழ் கட்சி சார்பாக போடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் அதாவது அதுக்கு வச்சுருக்கீங்க, அந்த குடும்பத்துக்கு வச்சுக்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ வழக்கு மட்டும் ஏன் போடுறீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த தாவேகா என்ற கட்சியின் மீது இருக்கிற வன்மம் தான் காரணம் நான் நினைக்கிறேன். லைக் இன்னும் அந்த கட்சி மேலே வந்து ஒரு மாதிரியான எரிச்சல், ஒரு வெறுப்பு உண்டாகிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னை மாதிரி வந்துட்டு என்னை மாதிரி இல்லை, யாரோ ஒருத்தன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கலாம், அங்கே கம்பி கட்டுற வேலை செஞ்சுருக்கலாம், மாதம் அதில் வர சம்பளத்தில் வந்துட்டு நிதி கொடுத்துருந்துருக்கலாம், திருப்பி வந்து அதே கட்சியை வந்துட்டு விமர்சிச்சு இருக்கலாம். வெளிநாடு போயிருக்கேன், கம்பி கட்டுற வேலைக்கும் போயிருக்கேன், நிதியும் போட்டிருக்கேன் அப்படின்ற அடிப்படையில் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஓ, அந்த சில்லறைகளை வந்து அப்போ செதற விட்டாங்களே, நீங்களும் சில்லறையா செதற விட்டோமா? எங்கள் அண்ணன் சரி, நான் இல்லை சொல்கிறேன். அங்கே நிறைய பேர் இருப்பாங்கல்ல வெளிநாடுல. ஃபாரினில் வந்து ஒரு ரூமில் வந்து 10 பேர் இருப்பாங்க, அதில் 5 பேர் நாம் தமிழ். சொல்கிறத கேளுங்க. கீழே ஒரு பெட் இருக்கும், மேலே ஒரு பெட் இருக்கும், அந்த கட்டில் தெரியும்ல உங்களுக்கு, ஹாஸ்டலில் இருக்க மாதிரி. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அண்ணனோட வீடியோக்கள் தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஊட்டச்சத்து. ஆமாம், வீடியோவை பார்த்துட்டு ஒரு சரக்கை போட்டுருவாங்க. எங்கள் அண்ணன் இப்போ கேம்பில் இந்த வேலைக்கு போகிறாங்களா இல்லை வார்டன் வாங்க, வேலைக்கு போகிறாங்களா, வேலைக்கு போகாதவங்களை வந்து காலையில் எழுப்பி விடுறது, இந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட சரக்கை போட்டு சண்டை போடுறது. ஊருக்கு போகிறேன், கட்சியில் சேர்றேன், எங்கள் அண்ணன் வந்தாலும் அரசு வேலை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் இருக்கடா அவங்களுக்கு அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆடு மாடு மேய்க்கிறது. ஏன் ஓகே தான், என்ன பண்ணுறது? இவனோட காலத்தில் வந்து செதற விட்டுருக்கேன். நான் இல்லை, என்னை மாதிரி ஒருத்தன் நானும் அப்படி செதற விட்டுருக்கேன் உலகத்தில் ரொம்ப பிகினிங்கில். ஆனால் இப்போலாம் வந்து மனம் திரும்பங்கள் மாதிரி நம்ம மனம் திரும்பி விட்டோம். நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து திருந்தலை, நமக்கு தெளிஞ்சிச்சு. ஆமாம், தெளிஞ்ச மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்ததாக ஏதாவது நியூஸ் இருக்கா? நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து கர்நாடக முதல்வரை தமிழக முதல்வர் சந்திக்க போகிறாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. மேகதாதுவில் வந்து அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து பாகிஸ்தானுக்கு ரிவர் வருது, சீனாவில் வந்து லைக் நிறைய நம்ம வந்து நிறைய நாடுகளுக்கு கூட ஆறை வந்து பிரிச்சுக்கிறோம். இப்படி பிரிக்கும்போது அதுலேயே வந்து நிறைய சண்டைகள்லாம் இருக்குது. நம்ம வந்து அதுக்காக வந்து பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணியை வந்து தடுத்து நிறுத்துமோன்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அது சர்வதேச சட்டம் வந்து அதை அனுமதிக்காது. சர்வதேச சட்டமே அப்படி. இந்தியாவுக்குள்ள இன்னொரு மாநிலத்துக்கு போகிற தண்ணியை இன்னொரு மாநிலம், அதுக்கு மேலே இருக்க மாநிலம் வந்து தடுத்து நிறுத்துது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா காவிரி ஆறு கர்நாடகாவிலே 200 சில்லறையோ 300 சில்லற கிலோமீட்டர் தான் ஓடுது. இங்கே தான் ஒரு 500லேருந்து 600 சில்லற கிலோமீட்டர் கிட்ட காவிரி ஆறு வந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த நதியில் அவர்களை விட அதிக உரிமை வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அந்த அணை சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்த, எந்த ஒரு நீங்கள் கரெக்ஷனை கொண்டு வரதா இருந்தாலும் தமிழ்நாட்டோட அனுமதி தேவை.
ஓகே. இதுதான் காலம் காலமாக இருந்த நடைமுறை. ஆனால் தாவேக சார்பாக அதை வந்து சத்தமாக பேச மறுக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறாங்க. ஏன் ஒரு போய் பேச்சுவார்த்தை மூலியமா இதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு தான் வந்து அங்கே போகிறாரு. ஆமாம். ஆனால் அவர் சிவகுமாருக்கு வந்து கர்நாடக முதல்வர் சிவகுமாருக்கு வந்து விருப்பம் இல்லையா? ஏன் விருப்பம் இல்லையா? இப்போ இங்கேருந்து அங்கே போகிறாரு, அங்கே யார் எதிர்கட்சி? பாஜக. அங்கே பாஜக எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்போ விஜய் போய் சந்திச்சாரு. இங்கே காங்கிரஸ் கூட இருக்குது, டிவிக்கு கூட கூட்டணியில் இருக்குது. அப்படி கூட்டணியில் இருக்கும்போது அவங்க வந்து பாஜக அதை வச்சு அரசியல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து காவிரி ஆணையம் இருக்குல்ல, நதிநீர் ஆணையம், அந்த ஆணையம் தான் டிசைட் பண்ணும். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் நேரம் அதை விட்டுருக்க மாட்டாங்க. இவர்களுக்கு வந்து அந்த இஷ்யூவை பற்றி புரிதல் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒன்று வந்து ப்ராக்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் சண்டை போட மாட்டேன், எனக்கு பதிலாக நீ சண்டை போடுவேன். இப்போ திமுக ஆட்சி காலத்தில் திமுக வந்து எதுவும் பேச மாட்டாங்க ஆளுநருக்கு எதிராக. விசிகா இருப்பாங்க, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இவங்கள வச்சு பேச வைப்பாங்க. இப்போ தாவேகாவுக்கு அந்த மாதிரியான ஒரு செட்டப் இல்லை. அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அந்த தலைவர்கள் மூலமாக உங்களோட கருத்தை வந்து நீங்கள் சொல்லணும், வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் இருக்குது. இல்லை அந்த இயக்கத்தை வச்சு வந்து அந்த தலைவர்கள்ட்ட சொல்லி நீங்கள் பேசணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா அதை பற்றியான நாலேஜ் வந்து கட்சியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஎம்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 டிஎம்சி கிட்ட தண்ணீர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அவங்களுக்கு அதிகமாக போனது. அதுக்கே ஒரு மாதிரியான சலசலப்பு ஏற்பட்டது. ஏன்னா பெங்களூரில் அந்த நகரத்தில் காவிரி வாட்டர்னு வரும், காவிரி நீர்னு ஒன்று வரும் அங்கே, ஓகேங்களா? அங்கே வந்து மக்கள் தொகை பெருகி விட்டது. அதனால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 14 டிஎம்சி வேணும்னு சொல்லிட்டு கர்நாடகா வந்து வாங்கினாங்க. இப்போ அங்கே ஒரு அணையம் கட்ட போகிறாங்க. அங்கே அணையை கட்டினா ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய தண்ணியின் அளவு குறையலாம், இதில் வராமல் இருக்கலாம். இதனால டெல்டாவே வந்து முழுமையாக பாதிக்கப்படலாம். அங்கே வந்து இந்த நீரை, காவிரி நீரை நம்பி தான் வந்து தொடர்ந்து வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு வராங்க. அது மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஒரு 5-6 மாவட்டங்கள் சம்மந்தப்பட்ட இஷ்யூ. இதே போல் தமிழ்நாட்டின் உரிமையை சம்மந்தப்பட்ட இஷ்யூ. இதை வந்து உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக இந்த மாதிரியான விஷயத்தில் ஃபைட் பண்ணோம், ஒரு பெரிய இஷ்யூவாகவே மாற்றும். ஏன்னா ஒரு டைம் வந்து சிம்பு அவர்கள்லாம் சொன்னார்ல, தண்ணி கொடுங்க, அந்த ஒரு மாதிரி பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டோட உரிமையை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தாக்கத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. அந்த மாதிரி இவங்களும் வச்சுருக்கணுன்றீங்களா? உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னே நீங்கள் சொல்லல. யார் பேசினா கவர்மெண்ட் சார்பா? அதான் கேட்குறேன். ஒரு சுலபமான முறையில் நம்ம பேசிட்டு இதுக்கு அடுத்த கட்ட முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி. இல்லை, உங்களோட ஸ்டாண்ட் இதுதான். நீங்கள் ஆனால் கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது. ஏன் கட்டக்கூடாதுன்னா அதில் எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது, எங்களோட அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது, ஓகேவா? அப்போது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னா அப்போ வந்து நெய்வேலியிலேருந்து கரண்ட் போகக்கூடாது, நாங்கள் தடுப்போம், எங்களுக்கு அதில் உரிமை இருக்குது. அது என்னன்னா மத்திய அரசின் நிறுவனமாக இருந்தாலும் நிலக்கரி எங்கே இந்த மண்ணிலேருந்து வருது, தண்ணியும் மண்ணில் தான் வருது, ஓகேவா? அந்த தண்ணி மண்ணிலேருந்து வருது விட மாட்டேறியா? நிலக்கரி தான் நீங்கள் கரண்ட் உற்பத்தி பண்ணுறீங்க, நான் தடுக்கலாமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை, ஓகேவா? அதுனாச்சும் வந்து வானத்துலேருந்து பொழியுது, இது தரையிலேருந்து எடுக்கிறாங்க, மண்ணிலேருந்து எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி எழுது. இப்போ நீங்கள் கர்நாடக அரசு அந்த மாதிரியான விஷயம் எடுத்தால், அப்போ விஜயகாந்த் அவர்கள் அப்போ வந்து ஒரு நடைப்பயணம் போனார். ஓகே, 2002-3 அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்க, தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வச்சு ஒரு நடைப்பயணம் வந்து சென்னையிலேருந்து நெய்வேலி வரைக்கும் போனார். ஓகே, எல்லா நடிகர்களும் கலந்துக்கிட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, காவிரியில் வந்து நீங்கள் தண்ணி தரலைன்னா நெய்வேலிருந்து உங்களுக்கு கரண்ட் போகாதுங்க. அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு விஜயகாந்த் அவர்கள் வந்து அதை பண்ணார் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஆள் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இல்லை. பொறுத்து இருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்குது, எந்த மாதிரியான ஸ்டாண்டு, என்ன பேச போகிறாங்க. மேகதாதுவில் எனக்கு தெரிஞ்சு அதை கட்ட முடியாது. நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் வரும். சரி, அதுக்கான தேவையே இல்லை. ஒரு டேமுக்கான தேவை அங்கே இல்லவே இல்லை. இப்போ டேம் வேணால் ஒகேனக்கல்ல வந்து நாம் கட்டிக்கலாம், ஏன்னா அது எங்களுக்கு வர தண்ணி. கிருஷ்ணா சாகர் அணையிலேருந்து நம்மளுக்கு வர தண்ணி. அந்த தண்ணியிலே வந்து இன்னொரு டேம் கட்டி அதையும் தடுத்து நிறுத்திட்டா மழை பெஞ்சால் அந்த உபரி நீர்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா நீர் வரும், அதுவுமே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அந்த உபரி நீரும் நம்மளுக்கு கிடைக்கூடாதுன்னு தான் கர்நாடகா அப்படி பண்ணுது. அது வந்து கூடிய சீக்கிரத்தில் தடுத்து நிறுத்தணும். ஒரு 29 வரப்போகுது, கட்டாக போகுது. பார்ப்பாங்க, கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். சரி, நம்புகிறோம். பை.